வணக்கம் நண்பர்களே, இது நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் நண்பர்கள் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்தி மும்மொழி கொள்கை. இந்த இந்தியும் மும்மொழி கொள்கையையும் ஏற்றுக்கணும், தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு போடணும்னு சொல்லிட்டு ஒரு பிரகாஷ்பதி என்ன பண்ணியிருக்காரு, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு போட்டிருக்காரு. என்னான்னு, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கணும், இந்தியை ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நச்சுன்னு ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அருமையான தீர்ப்பு, ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு இது. ஒரு மாநிலத்தின் கொள்கை முடிவில் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? இதற்காக பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம் 2100 கோடி ரூபாய் சொச்சம் நிறுத்தி வச்சுருக்கீங்க. எல்லா பணத்தையும் நிறுத்தி வச்சுருக்கீங்க. நீங்கள் இந்த ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் பணம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் இது சொன்னீங்கன்னே தெரியல. இதை வழக்கு போட்டிருக்கலாம், முன்னாடியே வழக்கு போட்டிருக்கலாம். ஆனால் ஏன் வழக்கு போடல? இன்னொரு ஆள் யாரோ இது மணி ஏதோ பேர் சொல்கிறாங்க, அந்த ஆள் போய் வழக்கு போட்டு தான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ந்து போய் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும்? இந்த வழக்கை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போய் ஏற்றுனா நம்மளை காலி பண்ணிடுவாங்க, நீங்கள் வற்புறுத்த முடியாது, யாரையும் போய் கம்பல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறது மத்திய அரசில் இருக்கிற ஒன்றிய அரசில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதையும் மீறி இவர் போய் கேஸு போட்டு இன்றைக்கி தீர்ப்பு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? தர்மேந்திர பிரதான் அவர்களே, மிஸ்டர் மோடி அவர்களே, என்ன பண்ண போகிறீங்க? சுப்ரீம் கோர்ட்டு நல்லா வச்சு குத்துன்னு குத்திடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் ஏற்கனவே பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ரிலீஸ் பண்ணி தானே ஆகணும். ஏன் இந்த மாதிரி முதல்ல அப்படி தான் விவசாயிகள் சட்டம் ஒன்று போட்டிங்க. விவசாயிகளுக்கிட்டேயே கேட்காம விவசாயிகள் சட்டம் போடுறீங்க. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை எதுக்கு சொல்கிறீங்க? கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். என்னப்பா மும்மொழி கொள்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னு. நாலு நிபுணர்களை வர சொல்லுங்கள், கல்வியாளர்களை வர சொல்லுங்கள், மெத்த படித்தவங்களை வர சொல்லுங்கள். அவங்க 10 பேர்த்த கூட்டிகிட்டு வாங்க, இங்கே 10 பேர் உட்காரட்டும். தமிழ்நாட்டில் ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, காரணம் என்னன்னு சொல்லிட்டு சொல்லட்டும். தமிழ்நாட்டில் எல்லாமே முன்னணியில் இருக்குது, கல்வி சார்ந்த அனைத்தும் நம்பர் 1 தமிழ்நாடு தான். நீங்கள் ஏன் அதை போய் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிபுணர்கள் பேசுவாங்க. சுப்ரீம் கோர்ட் இன்னொரு திருப்பையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம், இன்னும் 2 வரையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். ஏங்க மேலே இருக்கிறத பிடிச்சி கீழே இழுக்கிறீங்க? கல்வியில் என்றைக்குமே தமிழ்நாடு மேலே தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி கரண்ட்டில் மேலே இருக்குது, அதை ஏங்க பிடிச்சி கீழே இழுக்கணும்னு பார்க்குறீங்க? இருக்காதீங்க, அது மேலேயே இருந்துட்டு போகுது. நீங்கள் வேணும்னா கீழே இருந்து மேலே போய்க்கங்க, தமிழ்நாடு லெவலுக்கு நீங்கள் மற்ற மாநிலங்களை கொண்டு வாங்க அப்படிங்கிற 2 லைனை நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு செருப்பால் அடித்த மாதிரி இருந்திருக்கும். அதை சொல்ல விட்டுருச்சு. நம்மளும் அதான் சொல்கிறோம். நம்ம என்ன புதுசாக சொல்கிறோம்? ஐயா, மும்மொழி கொள்கை, இந்தி இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். நாங்கள் அதெல்லாம் அது இல்லாமையே நாங்கள் மேலே வந்துட்டோம். எங்கள் அளவுக்கு முதல்ல வாங்க. உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா எங்கள் ஆளுங்களுக்கு, எங்கள் டீச்சர்களுக்கெல்லாம் நீங்கள் டீச்சர்களை கொண்டு போய் அங்கே பாடம் எடுக்க சொல்லுங்கள். இங்கிலீஷுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னான்னு தெரியும். இங்கிலீஷுங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கே தெரியல உத்தரப்பிரதேசில் ஒரு டீச்சருக்கு, ஹை ஸ்கூல் டீச்சருக்கு. அப்புறம் எப்படி அந்த அம்மா பாடம் நடத்துவாங்க? எப்படி பிள்ளைங்க படிப்பாங்க? எப்படி அந்த தேசம் ஒரு முன்னோக்கிய தேசமாக, முற்போக்கு சிந்தனையுள்ள தேசமாக மாறும்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்களாம் யோசிச்சு பாருங்கள். ஏன் போட்டு தொல்லை பண்ணுறீங்க? தன்னுடைய நாட்டை நீ வளமாக்கணும் அப்படிங்கிற எண்ணமே ஏன் உங்களுக்கு வரமாட்டாங்குது? தன்னுடைய நாடு நாசமாக போகணும், குட்டி சேவராக போகணும், ஒரு குரூப் மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் சண்டை போடுங்களேன். இல்லை, இவன் யாரும் படிக்கக்கூடாது, படித்தா காலையில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க? இப்போ எல்லாமே படிக்கிறாங்களே. தமிழ்நாடு எங்கேயோ போயிருச்சு. நீங்கள் எப்படி தேக்கி நிப்பாட்டுவீங்க? எப்படியாவது நிப்பாட்டுவீங்கன்னு பார்க்குறீங்க. முடியாது, கஷ்டம். ஒரு லெவலுக்கு வந்துருச்சு. நீங்கள் எந்த சட்டம் போட்டாலும் இனிமேல் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. அதனால் தயவுசெய்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தயவுசெய்து தமிழ்நாட்டை விட்டுருங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோமா? இப்போ இந்த முதலமைச்சர் இன்றைக்கி பேரணி நடத்தியிருக்கார். இராணுவ நடவடிக்கை ஆதரவாக, பாகிஸ்தான் மேலே இராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவாக தமிழ்நாடு முதலமைச்சர் பேரணி நடந்து போயிருக்காரு.
தேசபக்தி இந்தியாவுக்கு தேசபக்தி சொல்லிக் கொடுத்தது நாங்கள் தான், தமிழ்நாட்டில் இருந்து தான். எப்படி சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னு வரலாறு எடுத்து படித்து பாருங்கள், தெரியும். தேசபக்தினா என்ன, தேசம் என்றால் என்ன, கல்வி என்றால் என்ன அப்படின்னு 6000 வருஷத்துக்கு முன்னாடியே படித்தவன். எந்த உலகத்திலே எங்கேயோ கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி யார் படித்தாங்க, யார் படிச்சிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போம். உலகில் இருக்கிற உலகில் நரமாமிசம் தின்னுக்கிட்டு அம்மனமாக தெரிஞ்ச காலத்திலேயே இங்கே வந்து சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் அது தமிழ்நாட்டோட வரலாறு எடுத்து திரும்பி படித்து பாருங்கள். இப்போ தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், பிரதமர் மோடியாக இருக்கட்டும், உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய வரலாறை எடுத்து படித்து பாருங்கள். சங்க இலக்கியங்கள், 8 தொகை, 10 பாட்டு, திருக்குறள், நாலடியார், நிறைய ஏகப்பட்டது இருக்குது. ஏதாவது ஒரு 2 படிங்க. எங்கள் ஊரில் ஒரு பீஸ் சுற்றிட்டு இருக்கு பாருங்கள், 20,000 புத்தகம் படித்தோன்னு. ஆனால் ஒன்று கூட தமிழ் புத்தகம் படிக்கலை. அது பாவம் 20,000 புத்தகம் எல்லாம் வடமொழியிலே படிச்சிருக்குது. அது 2 புத்தகம் படிச்சிருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும் தமிழோட வரலாறு அப்படின்னு. 6000 வருஷத்துக்கு முன்னாடியே சங்கம் வைத்து இலக்கணம் வகுத்து இலக்கியங்கள் தொகுத்தவன் தமிழன் அப்படிங்கிறத தர்மேந்திர பிரதானும் சரி, மோடியும் சரி, அமித்ஷாவும் சரி மறந்துடக்கூடாது. அதனால் உங்களுடைய மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, இந்தியும் வேண்டாம், ஒன்றும் வேணாம். நாங்கள் படித்து முன்னேறி மேலே போய்க்கிறோம், எங்களை கம்பல் பண்ணாதீங்க, எங்கள்கிட்ட வரி வருதா விட்டுருங்க, எங்களுக்கு எந்த விதமான எங்களுக்கு இடைஞ்சலே கொடுக்காதீங்க, எங்கள் பிள்ளைங்க படிச்சுட்டு மேலே வந்துட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் இடத்த தட்டி பறிக்கலையே எங்கள் பிள்ளைங்க, தமிழ்நாட்டு பிள்ளைங்க மற்ற வட மாநிலங்கள்லேருந்து தட்டி பறிக்கலையே, ஃபாரினுக்கு தானே போகிறாங்க. ஃபாரினில் நீங்கள் எதுவும் போய் போட்டி போடுறீங்களா தமிழர்களோட? அதெல்லாம் நடக்கிற காரியமா? முடியுமா? அதெல்லாம் தமிழனோட அறிவு திறமையோட போட்டி போட முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதெல்லாம் நிறைய டிவியில் பேசியாச்சு, சலிப்பாக இருக்குது இந்த விஷயத்தை பேசுறதுக்கு. மும்மொழி கொள்கை இந்தியை பற்றி பேசுறது வெறுப்பாக இருக்குது. ஏன் நம்ம உத்தரப்பிரதேசிலேருந்து, நம்ம காஷ்மீர்லேருந்து, பஞ்சாப்லேருந்து, இல்லை இன்னைக்கு இது மத்திய பிரதேசத்துலேருந்து ஏதாவது ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே இஸ்ரோவுக்கு தலைவராக போடுங்களேன். ஏன் எல்லாத்தையும் தமிழனாக போடுறீங்க? அப்போ அவன்கிட்ட மேட்ரு ஏதோ இருக்குது அப்படின்றனால நான் தமிழனாக போடுறீங்க. ஏன் மருத்துவ கட்டமைப்பு வளரல, மருத்துவ வசதி இல்லை? ஏன் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து வைத்தியம் பண்ணிட்டு போகிறாங்க, சென்னையில் மதுரைக்கு வராங்க வைத்தியம் பண்ணுறதுக்கு? ஏன் மற்ற மாநிலங்களில் 35 மாநிலங்களில் ஏன் இல்லாமல் போச்சு? அதுக்கு யார் காரணம்? ஒன்றே ஒன்று என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, வாயில் இந்த வெத்தலை பாக்க போட்டு துப்புறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஊரெல்லாம் துப்புவாங்க, அவ்வளோதான் செய்வாங்க. கையெழுத்து கூட போட தெரியாது, கை நாட்டு கூட ரைட்டில் வைக்கணுமா லெஃப்ட்டில் வைக்கணுமான்னு தெரியாது. அப்படி குட்டி சோறாக்கி வச்சுருக்கீங்க நாடை. நீங்கள் எங்களையும் தமிழ்நாட்டையும் பிடிச்சி கீழே இழுத்து இதையும் குட்டி சோறாக்கலான்னு பார்க்குறீங்க. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. தமிழர்கள் அனைவரும் அரசியல் தெரிந்தவர்கள். அதனால் அரசியலில் நீ என்ன பண்ண போகிற, நீ என்னென்ன செய்ய போகிற எல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்துப்படி. பற்றியா இப்போ இந்த ஒரு ஸ்கூலில் போய் மைக்கேல்பட்டிங்கிற ஒரு ஸ்கூலில் போய் கலவரத்தை உண்டு போடலான்னு பார்த்தேன், வேலையாகலை. இந்த நம்ம இப்போ கலவரத்தை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கலவரத்தை உண்டு போடலான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்களே ஒழிய தமிழன் வந்து ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த சூதுவாது சூழ்ச்சியெல்லாம் தெரியாது. யதார்த்தமாக இருப்பான். அவன் தான் தமிழன். மனசில் பட்டதை பேசுவான், அதான் தெரியல. ஒரு சில தருதலைகள் வந்து ஒரு சில தருதலத்தனமாக இருக்குது, அது வேறு விஷயம், அதை விட்டுருவோம். மனதில் பட்டதை பேசி வீரத்தோடு விவேகத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய திறமைசாலி தான் தமிழர்கள். அதனால் தயவுசெய்து இந்த மும்மொழி கொள்கை, இந்த இந்தி இதெல்லாம் விட்டு நாட்டை வளப்படுத்துகிறத வழியே பாருங்கள். புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கிற வழியே பாருங்கள். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்லுவார்ல கமலஹாசன். அந்த மாதிரி புள்ள குட்டிகளை படிக்க வைங்க, நாட்டை படிக்க வைங்க. நாட்டை படிக்க வச்சாதான் அது உங்களுக்கும் பெருமை, அவங்களுக்கும் பெருமை. நாடு குட்டி சோறாக்கிட்டு காரி துப்பாது. இன்றைக்கி உலகம் பூரா காரி துப்பாது. என்னடா நாடு வச்சுருக்காங்க அவங்க அப்படின்னு. அதனால் படிக்க வைக்கிற வழியை பாருங்கள். அதை விட்டு படிச்சுட்டு மேலே இருக்கிறவனை பிடிச்சி கீழே இழுக்காதீங்க. நன்றி, வணக்கம்.